ஹலோ மாணவர்களே, இன்றைய வகுப்புக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இந்த தலைப்பில் நீங்கள் SMAW முறையில் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS Plate மீது வீவ் பீட்ஸ் செய்வது எப்படி என்று கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பில் உங்களால் 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட MS Plate தயாரிக்கவும், எலக்ட்ரோடை தேர்ந்தெடுத்து கரண்டை அமைக்கவும், ஃபிளாட் பொசிஷனில் யூனிஃபார்ம் வீவ் பீடை டெபாசிட் செய்யவும், ஜாபின் மேற்பரப்பு குறைபாடுகளை சரிபார்க்கவும் முடியும். இப்போது SMAW செயல்முறைக்கு தேவையான கருவிகள் மற்றும் உபகரணங்களை பார்க்கலாம். ஸ்டீல் ரூல், ஸ்கிரைபர், பிரிக் பஞ்ச், ball peen hammer, flat file, bench vise, tri-square, tongs, chipping hammer, steel wire brush, electrode cable மற்றும் earth cable, electrode holder, electrode, personal protective equipment, SMAW welding plant machine மற்றும் அதற்கான செட்டப் ஆக்சசரிஸ், C-clamp. SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் வீவ்ட் பீடுகளுக்கான ப்ரீ வெல்டிங் ப்ரிப்பரேஷன்களை பார்க்கலாம். பாதுகாப்பு ஆடைகளை அணியவும். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட மைல் ஸ்டீல் பிளேட்டை தயாரிக்கவும். ஜாப் பார்ட்டில் ஆயில், கிரீஸ், பெயிண்ட், டர்ட் எதுவும் இல்லை என்பதை உறுதி செய்யவும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர் பிரஷை பயன்படுத்தி ஜாபின் மேற்பரப்பை சுத்தம் செய்யவும் மற்றும் எட்ஜ்களை ஃபைல் செய்யவும். ஜாபின் சர்ஃபேஸ் மேல் parallel லைன்களை மார்க் செய்யவும். ஸ்ட்ரெயிட் பீட் டெபாசிட் செய்வதற்கு லைனின் மேல் பஞ்ச் மார்க் செய்யவும். ஃபிளாட் பொசிஷனில் ஒர்க் பீஸை வெல்ட் டேபிள் மீது செட் செய்யவும். 4 mm டயா கொண்ட மீடியம் கோட்டட் MS எலக்ட்ரோடை செலக்ட் செய்யவும். BIS கோட் ER4211. வெல்டிங் கரண்டை 150 முதல் 160 ஆம்பின் இடையே அமைக்கவும். இப்போது SMAW முறையில் ஃபிளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட் மீது வீவ்டு பீட்ஸ் வெல்டிங் ப்ராசஸ் எப்படி செய்வது என்று பார்க்கலாம். ஸ்கிராப் பீஸின் மீது ஆர்க்கை ஸ்ட்ரைக் செய்து தேவைப்பட்டால் கரண்டை அட்ஜஸ்ட் செய்யவும். எலக்ட்ரோடை வெல்ட் லைனில் இருந்து 70 முதல் 80 டிகிரி ஆங்கிளில் பொசிஷன் செய்யவும். மீடியம் ஆர்க் லெங்த்துடன் நார்மல் ரேட்டில் டிராவலை தொடங்கவும். எலக்ட்ரோடை கவனமாக நிலைநிறுத்துவதன் மூலம் பஞ்ச் லைன்களுக்கு இடையே பீட்களை டெபாசிட் செய்யவும். எலக்ட்ரோடை சைட் டு சைட் மூவ் செய்யும் வீவிங் டெக்னிக்கை பயன்படுத்தவும். ஆர்க் அணைக்கப்பட்டால் அல்லது எலக்ட்ரோட் மாற்றும் போது வெல்டை ரீஸ்டார்ட் செய்யவும். பள்ளம் ஏற்பட்டால் ஆர்க் லெங்த்தை குறைத்து ஆர்க்கை மெதுவாக பள்ளத்தின் குறுக்கே மூவ் செய்து பள்ளத்தை ஃபில் செய்யவும். பள்ளத்தை நிரப்ப வெல்டை பின்னோக்கி மூவ் செய்து 2 முதல் 3 செகண்டுகள் வரை வைத்திருக்கவும். பள்ளத்தை ஃபில் செய்து வெல்டிங்கை முடிக்கவும். வெல்டின் முடிவில் எலக்ட்ரோடின் ஃபார்வர்ட் மூமெண்ட்டை நிறுத்தவும். டீஸ்லாகிங் செய்யும் போது சிப்பிங் காகல்ஸ் மற்றும் டாங்ஸை பயன்படுத்தவும்.
சிப்பிங் ஹேமர் பயன்படுத்தி வெல்ட் பீடை டீஸ்லாக் செய்யவும். ஸ்டீல் ஒயர் பிரஷை வைத்து வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். வெல்ட் பீடின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும். SMAW செயல்முறையை பயன்படுத்தி ஃப்ளாட் பொசிஷனில் 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் வீவ்ட் பீட் செய்வதற்கு சில முக்கிய குறிப்புகளை பின்பற்ற வேண்டும். ஒரு நல்ல ரீஸ்டார்ட், சரியான ஃபியூஷன் மற்றும் பள்ளத்தை சரியாக நிரப்ப கீழ்க்கண்டவற்றை செய்யவும். பள்ளத்தின் முடிவிலிருந்து 10 முதல் 15 mm ஸ்லாகை ரிமூவ் செய்யவும். எலக்ட்ரோடின் ஆங்கிளை மாற்றவும். வெல்டை 15 முதல் 20 mm நகர்த்தவும். பள்ளத்தை நிரப்ப 2 முதல் 3 செகண்டுகள் நிறுத்தவும். வீவ்ட் பீடுகளில் இவற்றை ஆய்வு செய்யுங்கள். சீரான விட்த் மற்றும் ஹைட், பீடுகளின் ஸ்ட்ரைட்னஸ், யூனிஃபார்ம் ரிப்பிள்ஸ், வெல்டின் சைடுகளில் ஓவர்லாப், undercut, porosity, slag inclusion, unfilled crater. இந்த தலைப்பில் இருந்து என்ன கற்றுக்கொண்டீர்கள் என்பதை இப்போது ஒரு கிக் ரீகேப் செய்யலாம். 150 mm நீளம், 100 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட மைல்ட் ஸ்டீல் பிளேட் பீஸை தயாரிக்கவும். கரண்ட் மற்றும் பொலாரிட்டி செட் செய்து எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். ஃப்ளாட் பொசிஷனில் யூனிஃபார்ம் ஸ்ட்ரெயிட் பீடை டெபாசிட் செய்யவும். ஜாபின் மேற்பரப்பில் ஏதாவது குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்யவும் கற்றுக்கொண்டீர்கள். நன்றி மாணவர்களே, நீங்கள் எல்லாரும் நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்.